இங்கே ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகி பழைய ஞாபகம்லாம் இழந்து அவள் குழந்தை மாதிரி மாறிடுறா. அதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு ஆபத்தான இடத்துல வந்திருக்கா. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இவளோட குழந்தை மாதிரியான செயல்கள்லாம் பார்த்துட்டு இவங்க இருக்கக்கூடாது அப்படின்றனால அவளை மீட்டு காப்பாற்றி வந்து அவரோட வீட்டில் வச்சுக்கிறாரு. ஹீரோயின் இப்படி இருக்காளே அப்படின்னு அந்த ஹீரோ வந்து அவளுக்காக சாப்பாடு ஊட்டுறாரு, குளிக்க வச்சாரு, தூங்குறதுக்கு பாட்டெலாம் பாடினாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினோட சிரிப்பும் பாசமும் அந்த ஹீரோவோட வாழ்க்கையவே வந்து மாற்றிடுச்சு. ஒரு நாள் வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறாரு ஹீரோ. கூப்பிட்டு போனோன்னே அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பவும் வந்துருச்சு. ஆனால் இவளுக்கு ஹீரோவோட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே மறந்து போச்சு. ஏன் ஹீரோவையே மறந்து போச்சு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் அவளோட ஆஸ்பத்திரிக்கே வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு போலீஸ் மூலியமாக பார்த்து எல்லாமே பண்ணி அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவளும் அப்பா அம்மான்னு வந்து கூப்பிட்டு வந்துருக்குறான். அதனால் அந்த அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு, நம்ம பிள்ளை வந்து பழைய மாதிரி வந்துட்டா அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து இவளை கடத்தி கொண்டு போய் யாரோ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அதனால தான் போலீஸ் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் மெடிசன் கொடுத்து சரியானனால அந்த பையன் நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படின்னு அவனோட கேஸையே வந்து வாபஸ் வந்து வாங்கிக்கிறார் ஹீரோயினோட அப்பா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. ட்ரெயின் வந்து கிளம்பும் போது அப்போ வந்து ஹீரோ வந்து வராரு. இவ திரும்பி பார்ப்பாளா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வராரு. சிரிக்க வைக்கவும் டான்ஸ் ஆடவும் செய்கிறாரு. அவளுக்கு என்னென்னலாம் வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான செயல் வந்திருக்கோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அவளும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான செயல்களை வந்து செய்கிறாரு. ஆனாலும் இவ யாரோ ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வந்து கண்டுக்கிறாமே வந்து இருக்கிறா ட்ரெயின்குள்ளே உட்காந்துக்கிட்டே. இவளுக்கு சுத்தமாக அவரை ஞாபகமே இல்லை. ஹீரோயினுக்கு முன்னாடி குரங்கு மாதிரிலாம் வந்துட்டு சிரிக்க வச்சு அவ்வளோ வந்துட்டு ஹாப்பினஸ்ஸாக வந்து கொண்டு வந்திருந்தாரு ஹீரோ. ஆனால் அதையே எல்லாத்தையுமே மறந்துருப்பா. அதே மாதிரியே வந்துட்டு குரங்கு வித்தையெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதனால இவர் ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துட்டே தான் இருப்பா. இவ வந்து என்ன நினச்சிருப்பானா இவர் யாரோ ஏதோ இவர் ஒரு புத்திசாலி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி அவள் வந்து நினச்சிருப்பா. ஆனால் அவரோட கண்ணில் வந்துட்டு கண்ணீர், மனசில் ஒரே ஒரு ஆசை, ஒரு தடவையாச்சும் என்னை ஞாபகம் வந்துடாதா அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் அவரை தெரியாத ஆள் மாதிரியே பார்த்துட்டு ட்ரெயினில் ஏறி போயிடுறாங்க. ட்ரெயின் மெதுவாக கிளம்பும் போது ஹீரோ வந்து ஓடிட்டே இருக்காரு, அழுது அழுது கூப்பிடுறாரு. ஆனால் ஹீரோயின் ஒரு தடவை கூட அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படியே பார்த்தாலும் யாரோ ஒரு ஆள் மூணாவது மனுஷங்க மாதிரி பார்த்துடுறாங்க. அதனால தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தமிழ் சினிமாவோட மறக்க முடியாத சோகமான முடிவுகளில் ஒன்றுன்னு நினைக்கும் நினைவில் இருக்குது. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன்.